இன்று சுக்ல துவாதசி, அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். இன்றைய பதிவில் பார்க்க போகும் மகாலட்சுமியின் மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னாலோ அல்லது கேட்டால் கூட அமோகமான பண வரவு ஏற்படும். அந்த காரணத்திற்காகவே இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது. ஓம் தேவித்வதீய சரணாம்புஜரேணு கௌரீம் பாலஸ்தலீம் வஹதிய பிரணதி பிரவீணஹா ஜன்மாந்தரேபி ரஜனீ கரச்சாருலேகா தாம் கௌரயத்யதிதராம் கில தஸ்ய பும்சः ஸ்ரீமங்களே சகலமங்கள ஜன்மபூமே ஸ்ரீமங்களே சகலகல்மஷதூளவண்ணே ஸ்ரீமங்களே சகலதானவதர்ப்பஹந்த்ரி श्रीमंगले खिलमिदं परिपाहि विश्वं विश्वेश्वरि त्वमसि विश्वजनस्य कर्त्री त्वं बालयत्र्यसि तथा प्रलयेऽपि हन्त्री त्वन्नाम कीर्तनसमुल्लसदच्च पुण्या स्रोतस्विनी हरति पादककूलवृक्षान् मातर्भवानि भवती भवतीव्रदुःखः संभारहारिणि शरण्यमिहास्ति नान्या धन्यास्तयेव भुवनेषु तयेव मान्या येषु स्फुरेत् तव शुभः करुणाकटाक्षः ये त्वा स्मरन्ति सततं सहजप्रकाशं काशीपुरी स्थितिमतीं नतमोक्षलक्ष्मीं तां संस्मरेत् स्मरहरोद्धृतशुद्धबुद्धि निर्वाणरक्षणविचक्षणपात्रभूतान् मातस्तवाङ्घ्रियुगलं विमलं हृदि स्थं यस्यास्ति तस्य भुवनं सकलं करस्थं यो नाम ते जयेति मङ्गलगौरि नित्यं सत्याष्टकं न परिमुञ्जति तस्य गेहं त्वं देवि वेदजननी प्रणवस्वरूपा गायत्र्यसि त्वमसि वै द्विजकामधेनुः त्वं व्याकृति त्रयमिहाखिल कर्मसिद्ध्यैः स्वाहा स्वधासि सुमन पितृतृप्तिहेतुः गौरि त्वमेव शशिमौळि निवेदसि त्वं सावित्र्यसि त्वमसि चक्रिणि चारुलक्ष्मीः काश्यां त्वमस्य मलरूपिणि मोक्षलक्ष्मीः त्वं मे शरण्यमिह मङ्गलगौरिमातः स्तुत्वेदितां स्मरहरार्धशरीरशोभां श्रीमङ्गलाष्टकमहास्तवनेन भानुः देवीं च देवमसकृत्परितः प्रणम्य तूष्णीं बभूव सविता शिवयोः पुरस्तात् इति श्रीस्कान्धपुराणे काशीखण्डे ரவிகிருத ஸ்ரீ மங்கள கௌரி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். ஸ்ரீ ஸ்கந்த புராணத்தில் அருளப்பட்ட இந்த மங்கள கௌரி ஸ்தோத்திரத்தை இன்று வெள்ளிக்கிழமையில், அதுவும் சுக்லத்வாதசியோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வீட்டில் விளக்கேற்றி ஒரு சிறிய கோலம் போட்டு மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை சொன்னாலோ கேட்டாலோ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விதமாக திடீரென அமோகமான பண வரவு ஏற்படும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகாபிரியவா போற்றி.